ஸோ இதில் மொத்தம் சிபியூ ஸ்கெடியூலிங்கு. இதில் சிபியூ ஸ்கெடியூலிங்கில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வரு, அடுத்து வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு, இதில் ப்ரிஎம்டிவ் நான் ப்ரிஎம்டிவ்னு இருக்குது. அடுத்து ரவுண்ட் ராபின்னு, அடுத்து வந்து ப்ரியாரிட்டியில் வந்து ப்ரிஎம்டிவ் அண்ட் நான் ப்ரிஎம்டிவ்னு 2 இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வு, அடுத்து எஸ்டிஎஃப்எஸ்ல வந்து நான் ப்ரிஎம்டிவ், அடுத்து ரவுண்ட் ராபின், இந்த 3 இது பார்க்க போகிறோம். அடுத்த 3 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருவாங்கன்னா, இந்த ப்ராசஸ் இது கொடுத்துருவாங்க, அரைவல் டைம் கொடுத்துருவாங்க, பஸ் டைம் கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைமு அண்ட் டோட்டல் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இதான் கேட்பாங்க. ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைமும் ஆவரேஜ் வெயிட்டிங் டைமும் தான் நமக்கு கேட்க போகிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம்னா இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை ப்ராசஸ் 1 2 3 4 ப்ராசஸால் இதை ஆட் பண்ணதை டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் கிடச்சிரும். அதே மாதிரி ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எப்போ கிடைக்கும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணால் கிடச்சிரும். ஓகே, ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து இந்த 2 கொடுத்துருவாங்க. நம்ம இந்த 3 வந்து எழுதிட்டு, ஸோ இதுலேருந்து இந்த 2யும் நம்ம எழுத போகிறோம். வந்து இந்த சைடு நான் வச்சுருக்கேன். ஸோ ஆன்சர் வந்து இந்த பக்கம் நம்ம பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த எல்லாத்துக்கும் இந்த ஹன்ஷாட் வந்து போடணும். ஸோ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு இதுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் இருக்குல்ல, அதில் எப்படின்னா எப்பயுமே இந்த ப்ராசஸ்ன்னு இல்லை, எல்லா இதுக்குமே ஃபஸ்ட்டு வந்து அரைவல் டைம் 0 இருக்கவன் தான் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி உள்ளே வருவான். இப்போ அரைவல் டைம் 0 யாருக்கு இருக்குது, P1க்கு தான் அரைவல் டைம் 0 இருக்குது. ஸோ அவன் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வர போகிறான். ஓகே, இங்கே பார்த்தோன்னா ஒரு ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, P1 வந்து 0. ஸோ இப்படி ஒரு இது போடுறோம், அதில் வந்து 0 போடுறோம். இங்கே வந்து P1 வந்து உள்ளே வருது, இல்லைன்னா இப்படி கூட வரைஞ்சிக்கலாம். வந்துட்டு 0 P1 வருது. P1 வருதா. அடுத்து வந்து பர்ஸ்ட் டைம் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், அப்போ வந்து ஃபஸ்ட்டு வருவாங்க தான் அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு போவாங்க. ஸோ P1 வந்து உள்ளே வரான், 5 மில்லி செகண்ட்ஸில் அவன் ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறான். செகண்ட் யார் வர போகிறான், செகண்ட் அரைவல் டைம் வந்து 1 இவனுக்கு தான். அப்போது வந்து P2 வரான், அவனோட ஒர்க் எத்தனை 3 மினிட்ஸ், அப்போ வந்து 3 செகண்ட்ஸ் முடிச்சுட்டு போகிறான். அடுத்து P3 தான் அரைவல் டைம் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ P3 உள்ளே வரான், அரைவல் டைம் படி தான் உள்ளே வர்றது இருக்கும். மோஸ்ட்லி அரைவல் டைம் படி தான் இந்த இதில் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் வந்து அரைவல் டைம் படி தான் உள்ளே வருவாங்க. மீதினா அடுத்து வரப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ வந்து 2 மில்லி செகண்ட் உள்ள வந்து P3 அவன் உள்ளே வந்து அவனோட ஒர்க் வந்து 8 மில்லி செகண்ட். ஸோ அதை முடிச்சுட்டு போகிறான். அடுத்து வந்து P4 வந்து அரைவல் டைம் 3 மில்லி செகண்ட். ஸோ அவன் தான் வந்து 4th உள்ளே வர போகிறான், வந்து 6 மில்லி செகண்ட்ஸில் வந்து முடிச்சுட்டு போகிறான். ஸோ வந்து 22. ஸோ இதுதான் அந்த ஹன்சார்ட்டு. ஓகே, இதில் இருந்து அந்த டேப்லெட்டில் மீதி 2 இது எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா கம்ப்ளீஷன் டைம் வந்து எழுதணும். கம்ப்ளீஷன் டைம் எப்போயுமே எப்படி எழுதணும்னா, ஒரு ப்ராசஸ் முடிஞ்சுது, சப்போஸ் P1 வந்து முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து உள்ளது. சப்போஸ் இங்கே ஒரு P1 இருக்கலாம், மேபி நமக்கு இங்கே முடியாத P1 வந்து இங்கே முடிஞ்சிச்சுன்னா இங்கே உள்ள செகண்ட்ஸ், அதாவது எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கு அடுத்து உள்ள லைனு தான் எழுதணும். ஓகே, அதான் வந்து கம்ப்ளீஷன் டைம். ஸோ இப்போ P1க்கு வந்து 5, P2க்கு 8, P3க்கு வந்து 16, P2க்கு வந்து P4க்கு வந்து 22. அது அப்படியே எடுத்து எழுதியிருக்குமா. அடுத்து இந்த டோட்டல் டர்ன் அரவுண்ட் டைமும் வெயிட்டிங் டைமும் எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு 2 ஃபார்முலா தான். டோட்டல் டர்ன் அரவுண்ட் டைம்னா CA, கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். அதே வெயிட்டிங் டைம்னா TB, டோட்டல் டர்ன் அரவுண்ட் டைமு மைனஸ் பர்ஸ்ட் டைம். அவ்வளோதான். அதாவது கம்ப்ளீஷன் டைமையும் அரைவல் டைமு இதையும் இந்த காலமையும் மைனஸ் பண்ணி ரெஸ்பெக்டிவாக எழுத போகிறோம். ஸோ 5 - 0 5, 8 - 1 7, 16 - 2 14, 22 - 9 11. அதே மாதிரி வெயிட்டிங் வந்து TB, டோட்டல் டர்ன் அரவுண்ட் டைமும் மைனஸ் பஸ் டைமும். ஸோ 5 - 5 0, 7 - 3 4, 14 - 8 6, 19 - 6 13. ஸோ இதெல்லாம் எழுதிட்டோம். அடுத்து ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணணும். அதே ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணணும். அவ்வளோதான்.
அடுத்த இது வந்து என்னன்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப். ஸோ அதுக்கு இதே கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்ம சேமா எடுத்துக்கிறோம். நம்ம ஆன்சர் மட்டும் மாத்திக்கிறோம். ஸோ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்ல வந்து எப்பயுமே வந்து ஒரு நிமிஷம். எப்பயுமே வந்து அரைவல் டைம் 0 உள்ளது தான் என்ட்ரி ஆகணும். ஸோ அதேமாரி என்ட்ரி ஆயிடுச்சு. 0க்கு வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. அவனுக்கான அவனோட ஜாப் எவ்வளோ நேரம்? 5 மினிட்ஸ் சாரி 5 மில்லி செகண்ட்ஸ் வந்து அவனோட ஜாபு. ஆனால் வந்து நம்ம இப்போ எதை வச்சு யூஸ் பண்ண போனால் ஷார்ட்டஸ்ட் ஜாப். ஆனால் இவன் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டனால அவனோட ஜாபை முடிச்சுட்டு போயிடுறான். ஓகே, 0ல் வந்து 5ல் அவனோட ஜாபை முடிச்சுட்டு போயிடுறான். அந்த ஷார்ட் வந்து இப்படி இருக்குது. அடுத்து இருக்கல யார் ஷார்ட்டஸ்ட் ஜாப்னு இருக்கல யார் ஷார்ட்டஸ்ட் ஜாபோ அவன் தான் உள்ளே வருவான். அவன் வந்து அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு போவான். அடுத்து P2 தான் இருக்கல. இங்கே பார்க்கக்கூடாது. இப்போ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் எவ்வளோ தான் அரைவல் டைம் வச்சு எழுதுவோம். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு அரைவல் டைம் 0ல் உள்ளவன் இல்லை கம்மியான உள்ளவன் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடுவான். அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்து இருக்கல எவன் கம்மியாக இருக்கானோ அவன் தான் உள்ளே வருவான். ஓகே, இப்போ வந்து 0ல் வந்து அவன் 5 மில்லி செகண்ட்ஸ் அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டான். ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டான். அந்த அடுத்து இருக்கிறதுலே கம்மியான யார்? P2 தான். இந்த 3 மில்லி செகண்ட்ஸ் தான். ஸோ அவன் வந்து உள்ளே வரணும். ஸோ P2 வந்து 3 செகண்ட்ஸ் முடிச்சு 8 மாறிடுச்சு. அடுத்து இருக்கிறதுலே கம்மியானது எது? அந்த 6 மில்லி செகண்ட்ஸ் உள்ள இவன் தான். ஸோ P4 உள்ள வந்து 6 மில்லி செகண்ட்ஸ் முடிச்சு 14 மாறிடுச்சு. அடுத்து இருக்கிறதுலே கம்மியானது யார்? இவன் தான். ஸோ P3 வந்து 8 மில்லி செகண்ட்ஸ் முடிச்சு ஒர்க்கை முடிச்சு போயிடுச்சு. ஓகே, இப்போ என்னென்னா திருப்பி அந்த கம்ப்ளீஷன் டைம் ஃபில் பண்ணணும். டோட்டல் டைம் வெயிட்டிங் டைம். கம்ப்ளீஷன் டைம் வந்து இந்த இருக்குது. இவனுக்கு P1க்கு 5, 8, 5 ஓகே 8 5 வந்து எப்போ P1க்கு தான் 5 முடியுது, P2க்கு 8ல் முடியுது, P4க்கு 14, P3 கிடையாது, P4க்கு வந்து 14. ஏன்னா நம்ம அது முன்னாடி வந்துருச்சு. அடுத்து P3க்கு வந்து 22. அடுத்து இதே மாதிரி தான் டோட்டல் டைம்னா சியும் ஏவையும் மைனஸ் பண்ணி போடணும். ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடணும். டோட்டல் வெயிட்டிங் டைம்னா டியும் பியும் மைனஸ் பண்ணி போடணும். ஸோ இந்த 2 காலமையும் மைனஸ் பண்ணி போடணும். மைனஸ் பண்ணி போட்டால் வந்துடும். அடுத்து ஆவரேஜ்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை இங்கே 4 ப்ராசஸ் இருக்கனால 4ஆல் டிவைட் பண்ணுறோம். இதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து இது வந்து என்னென்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டில் ப்ரீஎம்டிவ் நம்ம பார்த்தது. இப்போது நான் ப்ரீஎம்டிவ். ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டில் நான் ப்ரீஎம்டிவ். இன்னும் ப்ரீஎம்டிவ் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, இதில் வந்து நான் ப்ரீஎம்டிவ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இப்போதைக்கு. இன்னும் ப்ரீஎம்டிவ் இருக்குது. இது முடிச்சிட்டோம். ரவுண்ட் ராபின் இப்போ பார்க்கலாம். ரவுண்ட் ராபின்ல என்னன்னா அவங்க எப்பயுமே ஒரு குவாண்டம் டைம்னு கொடுத்துருவாங்க. அது வந்து கிவன். இங்கே வந்து குவாண்டம் டைம் 3 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, எந்த ப்ராசஸ் வந்தாலும் அந்த 3 மில்லி செகண்ட் தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வெளியே போகும். ஓகே, எந்த ப்ராசஸ் வந்தாலும் 3 மில்லி செகண்ட் தான் ஒர்க் ஆக போகுது, வெளியே போக போகுது. ஆனால் எந்த ஆர்டரில் வரப்போகுது? அரைவல் டைம் ஆர்டரில் வரப்போகுது. அவ்வளோதான். இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரைவல் டைம் 0 இருக்கிறது இவன் தான். ஸோ அவன் உள்ள வந்து அவனோட பஸ் டைம் எத்தனை? அவனோட ஒர்க் வந்து 5 மில்லி செகண்ட்ஸ். ஆனால் இவனோட வேலை வந்து 3 மில்லி செகண்ட் தான் பார்க்க முடியும். ஸோ 3 மில்லி செகண்ட் பார்த்துட்டு வெளியே போயிடுவான். அடுத்து யார் வருவா? அடுத்து அரைவல் டைம் உள்ளவன் இவன் P2. ஸோ இவன் உள்ளே வருவான். இவன் உள்ளே வந்து அவனோட ஒர்க் வந்து 3 மில்லி செகண்ட் தான். ஆக்சுவலாக 3 மில்லி செகண்ட் தான் அவனும் ஒர்க் பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு வெளியே போயிடுவான். ஓகே, அடுத்து வந்து P3 வருவான். P3 வந்து 8 மில்லி செகண்ட்ஸ் அவனோட ஒர்க். ஆனால் 3 மில்லி செகண்ட்ஸ் தான் அவன் ஒர்க் பார்க்கணும். ஸோ ஒர்க் பார்த்துட்டு வெளியே போயிடுவான். அடுத்து P4ஓட இது வந்து 6 மில்லி செகண்ட்ஸ். ஆனால் 3 மில்லி செகண்ட்ஸ் தான் ஒர்க் பார்க்கணும். ஒர்க் பார்த்துட்டு வெளியே போயிடுவான். திருப்பி இதில் எத்தனை மில்லி செகண்ட்ஸ் வெயிட்டில் இருக்கும்? 2 மில்லி செகண்ட்ஸ் தான் வெயிட்டில் இருக்கும். ஓகே, அப்போ வந்து 2 மில்லி செகண்ட்ஸ் மட்டும் ஒர்க்கு இவன் பார்த்தா போதும். P1ல் இங்கே வந்து இதில் வந்து இது வந்து 2 மில்லி செகண்ட்ஸ் தான் ஒர்க்கு நடந்திருக்கும். ஏன்னா அவனோட ஒர்க்கே 2 மில்லி செகண்ட் தான். ஆனால் அலாட் டைம் 3 மில்லி செகண்ட். 3 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம 3 மில்லி செகண்ட் ஒர்க் பண்ணலாம். ஆனால் நம்மளோட வேலை வந்து 2 மில்லி செகண்ட்லேயே ஒர்க் ஆயிடுச்சுன்னா நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ P1 வந்து வெளியே வந்துடும். அடுத்து இது P2 ஆல்ரெடி அவனோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இதில் எவ்வளோ மீதி இருக்கும்? 5 மில்லி செகண்ட்ஸ் இருக்குமா? இப்போ அப்போது 3 மில்லி செகண்ட்ஸ் ஒர்க் பண்ணிடுறோம். அப்போ மீதி இன்னும் 2 மில்லி செகண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த இருக்கா P3 வந்து 3 மில்லி செகண்ட்ஸ் ஒர்க் ஆகிருக்கா? இதில் ஆல்ரெடி 3 மில்லி செகண்ட்ஸ் தான் ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும். ஸோ அந்த 3 மில்லி செகண்ட்ஸ் இவன் ஒர்க் பண்ணிடுவான் P4. ஸோ மீதி 2 மில்லி செகண்ட்ஸ் வந்து இவன்ட்ட இருக்கும்
P3 அவனும் இந்த ஒர்க் பண்ணி முடிச்சிருவான். ஓகே. இப்போ தான் இதில் தான் கம்ப்ளீஷன் டைமும் குழப்பம். கம்ப்ளீஷன் டைம்னு சொல்லிட்டு இதை எடுத்து எழுதிடக்கூடாது P1க்கு. எங்கே P1க்கு லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கு, இங்கே தான் P1 லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து உள்ளது வந்து இதுதான். ஸோ 14. P2 எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு, இங்கேயே கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ 6. P3 எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு, இங்கே தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து உள்ளது வந்து 22. அதை தான் எடுத்து எழுதணும். அடுத்து P4 எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு, இங்கே 20. சாரி, இது தப்பாக கொடுத்துருக்காங்க. 17. 20 இது. இங்கே 20 இருந்தது, இங்கே 22 இருந்தது. 20 தான். ஸோ இதுக்கும் டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம் அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணி இங்கே ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்.